Hi students, in the video நாம சமச்சீர் 11th standard English Public Exam 2025 கான 2 day study plan என்னங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த 2 நாள் ஹாலிடேஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் படித்தா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டே 1 8 March 2025 நான் இந்த டே வந்து 3 போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நீங்கள் என்னென்ன டைம்லேருந்து எப்பப்போ என்ன படிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நீங்கள் 9 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் படிங்க. ஸோ ரொம்ப நான் வந்து லெஜரான ஷெடியூல் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக உங்களால் படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது போயம், அதோட கொஷின் ஆன்சர்ஸ், இஆர்சி எல்லாத்தையுமே படிச்சிடுறீங்க. அண்ட் ஆல்சோ எல்லா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸோடைய சினனிம்ஸும் ஆன்டனிம்ஸும் நீங்கள் படிச்சிருங்க. புக் பேக் படித்தாலே போதும், தாராளமாக நீங்கள் எல்லா சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் எழுதக்கூடிய இந்த 90 marks எக்ஸாமில் 41 marksக்கு தான் நீங்கள் படித்து எழுதுறது. அதாவது கொஷின் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ், மற்றபடி எல்லாமே நீங்கள் ஓனாக எழுதக்கூடியது தான். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்குறப்போ ஒரு லெட்டர் ரைட்டிங், ஒரு நோட்டீஸ் மேக்கிங், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி எழுதி ஓனாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் 49 marksக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் நினச்சி பயப்பட வேணாம். ஸோ நீங்கள் படிக்கிற பார்ட்டு நல்லபடியாக படிச்சிருங்க. ஓனாக க்ரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட்டுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாராலுமே நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ மார்னிங் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1 to 2 பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் 2 to 5 வந்து நீங்கள் ப்ரோஸுடைய கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ளிமெண்ட்ரி நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணுமோ, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓனாக எழுதுவீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன இது வரைக்கும் எதில் படிக்கிறீங்களோ, எப்படி படிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த 2 to 5 நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஈவினிங் 6 o'clock, ஈவினிங் 5 to 6 ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் 6 to 10 ஆர் ஈவினிங் 6 to 11. ஸோ நீங்கள் படிக்கிற அந்த டைமிங்கை பொறுத்து நீங்கள் படிக்க வேண்டியது க்ரியேட்டிவ் ரைட்டிங். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 49 marksக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஓன் ரைட்டிங் பார்ட். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கேட்பாங்க. அதாவது டேட்டா கிராஃப் கொடுக்கலாம், பை சார்ட் கொடுக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்கலாம். அண்ட் நோட்டீஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க, இமெயில் எழுத சொல்லுவாங்க, டயலாக் எக்ஸ்சேஞ்ச் அது பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸ் கொடுத்து அதுக்கு நியூஸ் ரிப்போர்ட் எழுத சொல்லுவாங்க, இல்லை ப்ராவர்ப் கொடுத்து அதை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, ஸ்லோகன் எழுத சொல்லலாம், ப்ராசஸ் மேக்கிங் லைக் எப்படி வந்து ஒரு டீ மேக் பண்ணுறது, எப்படி ஒரு ஜூஸ் மேக் பண்ணுறது, இது மாதிரி ப்ராசஸ் மேக்கிங், சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து க்ரியேட்டிவாக ஓனாக நீங்கள் செய்யக்கூடியது தான். ஸோ இதுதான் வருன்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவும் கிடையாது. பட் இதெல்லாம் வந்தால் நான் இப்படி எழுதுவேங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்கள் ஒர்க் புக்கில் பாருங்கள், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியாவை கேதர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் அப்போ கேட்குறப்போ உங்களுக்கு அது ஒரு கிளியராக உங்களால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்கேன். பிகாஸ் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வருது, அதுதான் அதோட ரீசன். ஸோ டே 1க்கான பிளான் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே 2 பிளான் அதே மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மார்னிங் நீங்கள் 9 o'clock to ஆஃப்டர்நூன் 1 o'clock படிக்கிறீங்க. நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா மஸ்ட் ஸ்டடி கிராமர் இந்த சென்ஸ் கிராமரில் உங்களுக்கு ஆக்சுவலாக நிறையா இருக்குது. பட் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னா ஸ்பாட் த எரர் வந்து உங்களுக்கு ஒரு 5 marksக்கு வருது. ஆர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 5 marksக்கு லிங்கர்ஸ், ஹோமோஃபோன்ஸ், டென்சஸ், கன்ஜக்ஷன், மாடல் வெர்ப்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் இஃப் வச்சு எழுதக்கூடிய சென்டென்ஸ், வேர், ஹேட் வச்சு ஆரம்பித்து எழுதக்கூடிய சென்டென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட்டில் வரும். இதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ இது எல்லாமே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஸோ கிராமர்லாம் இப்படி தான் வரணும், லிங்கர்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் லிங்கர்ஸ், ஸோ டென்ஸ் வந்து இதெல்லாம் மாடல் வெர்ப்ஸ்னால் இது வந்தால் ஷுட் யூஸ் பண்ணணும், இந்த வேர்டு வந்தால் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பீங்க. அது எல்லாமே நல்லா இந்த மார்னிங் 9 to 1 o'clock வரைக்கும் நல்லா பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். அதே மாதிரி சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டும் நல்லா தெரியும்னா நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு அது தெரியவே தெரியாது மேம், நான்
படித்ததே கிடையாது, எனக்கு ரூல்ஸே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 மார்க்குக்கு தான் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கிராமர் பார்ட், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை நீங்கள் பார்க்க வேணாம். பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். இது வரைக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னா நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான் வருது. ஸோ அதை நினச்சி வரி பண்ண வேணாம். மற்ற கிராமர் பார்ட்ஸ் நான் சொன்னது, இந்த ஸ்பாட் எரர், லிங்கஸ், ஹோமோஃபோன், டென்சஸ், கன்ஜக்ஷன், மாடல்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இஃப் வச்சு எழுதுறது, அதே மாதிரி வேர், ஹேடில் பிகின் பண்ணுற சென்டென்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் 1 to 2 ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 2 to 5 வந்து நீங்கள் 1 மார்க்ஸ் பார்க்குறீங்க. 1 மார்க்ஸ் இன் த சென்ஸ் வொக்காபுலரி பார்ட், கிராமர் பார்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்க்குறது நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒர்க் புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். எது டவுட் வந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 1 மார்க்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்னால் அதை வந்து ஆல்ரெடி டே 1 பிளான்லேயே நம்ம கவர் பண்ணியிருப்போம். அது போக நீங்கள் அப்ரிவேஷன் பார்க்கணும், அஃபிக்ஸஸ் பார்க்கணும், அதாவது ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, கிளிப்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பார்த்து தான் வச்சுக்க முடியும். எது வரும்ன்றது தெரியாது, நம்மளோட இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தோட ஓவரால் ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ் பார்ட்டில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த 2 to 5ல் இதை மட்டுமே பார்க்குற மாதிரி உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ பொறுமையாக ஒர்க் புக்கில் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் ஆஃப்டர்நூன் படிக்க வேண்டியது. ஜஸ்ட் நீங்கள் வந்து 5 o'clockலேயே நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிச்சிருவீங்க. ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது பெண்டிங் போர்ஷன்ஸ், எதுவும் நீங்கள் வந்து எஸ்ஏஸ் பார்க்கணும், பேராகிராஃப்ஸ் பார்க்கணும், இஆர்சி படிக்கணும், ஏதாவது பெண்டிங் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை படிக்கிறதுக்கு இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்லாட்ஸ்லேயே நீங்கள் அது எல்லாமே படிச்சிட்டிங்கனாலும் ஓகே. பட் உங்களுக்கு அது போகவும் எதுவும் படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, இல்லை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் 2 days ஸ்டடி பிளான். அண்ட் எக்ஸாம் அன்றைக்கி ஏர்லி மார்னிங் நீங்கள் எத்தனை மணிக்கு எதிர்ப்பீங்களோ மேபி அரௌண்ட் 5 o'clock நீங்கள் எதிர்க்கலாம். ஸோ அப்போலேருந்து நீங்கள் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் திரும்ப படிக்கணும்னு நினச்சிங்க, இல்லை எதுவும் திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாமா, அதை நம்ம படிக்காமல் விட்டோமேனு அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படிங்க. படித்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக ரிவைஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்கிறது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க, பொறுமையாக படிங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் எக்ஸாம் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாமும் ஈஸியாக வரும். இங்கிலீஷும் நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணலையா, டோன்ட் வரி, இங்கிலீஷ் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் படிங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஸ்டடி பிளான் வரப்போகுது. அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.